ஹலோ கைஸ், ஒரு வழியா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நேரம் எல்லாம் படம் பார்த்திருப்பீங்க, நானும் பார்த்துட்டேன். ஓகே, வாங்க ரிவ்யூ வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மாஸ்டர் டிஎஸ். நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த படம் எடுத்துன்னு இருக்கும் போதே இந்த படம் பகவந்த் கேசரி ரீமேக்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதை யாரும் நம்பல ஃபேன்ஸ். ஆனா படம் ட்ரைலர் வந்தப்பா இது பகவந்த் கேசரி ரீமேக் தான் முடிவாச்சு. ஆனா அந்த ஜனநாயகன் படத்தை ஃபுல்லா பகவந்த் கேசரியாவே எடுத்து வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. படத்துல ஒரு 50% தான் பகவந்த் கேசரியா இருக்கும். ஆனா மிச்சம் இருக்க 50% பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி தளபதி படமா தான் நமக்கு தோணும். அண்ட் டைரக்டர் ஆஃப் ஜனநாயகன் அச் வினோத், அவரு இந்த படத்துல ஒவ்வொரு சீனும் செதுக்கியிருந்தாருன்னே சொல்லலாம். என்னதான் இந்த படம் ஒரு ரீமேக் படம் இருந்தாலும் சூப்பரா ஹேண்டில் பண்ணி செம்மையா எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். விஜய் சார் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆக்டரை வச்சுக்கிட்டு வெறும் கமர்ஷியல் படம் பண்றதுல எனக்கு தனிப்பட்ட இதுல விருப்பம் இல்லை. பொலிட்டிக்கலா ஃபியர் எப்படி இருக்கு, அந்த படம் ரீமேக் பண்ணணுன்றது விஜய் சார் சாய்ஸ். இந்த படத்துல என்னெல்லாம் வரலாம் வரக்கூடாதுன்றது என் சாய்ஸ். என்னதான் இந்த ஒரு படம் லீக் ஆன படமா இருந்தாலும் ஃபர்ஸ்டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்து பார்க்கும்போது 86 கோடி பக்கமா வேர்ல்டு வைடா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணிருக்கு. சப்போஸ் இந்த படம் லீக் ஆகாம இருந்திருந்தா இந்நேரம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஓப்பனிங்கே கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ல பெரிய ரெக்கார்டு கிரியேட் பண்ணிருக்கும் நான் சொல்றேன். நான் இந்த ஜனநாயகன் படத்தை ஃபர்ஸ்ட் டேவே தியேட்டர்ல போய் பார்த்துட்டேன். நைட் ஷோ தான் போனேன். ஆனா தியேட்டர்ல செம்ம செலிப்ரேஷனா இருந்தது நான் போன நைட் ஷோக்கு.